ஒத்தையில நிக்கிறாரு தாவீது, சிங்கிளா நிக்கிறாரு. தேசமே பயந்துட்டு இருக்கு. தாவீது சொல்றாரு, பயப்படாதீங்கன்னு சொன்னார். ஆமென், ஆமென். எப்படி சொல்ல முடிஞ்சது? தாவீதுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கி தங்கி இருந்தாரு. யாருக்குள்ளெல்லாம் அபிஷேகத்தை யாரு விரும்புறீங்களோ அவங்களுக்குள்ள அபிஷேகம் தங்கி இருக்கும். ஆமென். அபிஷேகம் எங்க வீட்டுக்குள்ள தங்கி இருக்கட்டும்னு கேட்கணும். அபிஷேகம்னா ஏதோ நினைச்சிட கூடாது. அபிஷேகங்கிறது ஒரு காற்று போல நடத்துவாரு. நம்ம வீட்டுக்குள்ள அபிஷேகம் வந்ததுன்னா வீடு அமைதியா இருக்கும், வீடு மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம வேலை செய்யற இடங்கள்ல எந்த டிப்ரெஷனும் வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இருதயத்தை நல்ல பக்குவப்படுத்துவார். ஆமென். போராட்டம் தான் நமக்கு ஆசீர்வாதம் சொல்லி கொடுப்பார். புலம்பல்ல போட்டிருக்கு, தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமப்பது மனிதனுக்கு நல்லது, குட்டு, நல்லா இருப்பாங்க. சின்ன வயசுலேயே இப்படி ஒரு பிரச்சனையா நினைச்சிடக்கூடாது. சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டாதான் நல்லா இருப்பாங்க. பைபிள் கற்றுக் கொடுக்கு. அபிஷேகம் உள்ள இருந்தா நமக்கு வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் நல்லதுதான் நமக்கு சொல்லி கொடுக்கும், கற்றுக் கொடுக்கும். போராட்டம் தான் ஆசீர்வாதம், பிரச்சனை தான் ஆசீர்வாதம், கஷ்டப்பட்டாதான் நல்லா இருப்போம். அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து போதிக்கும். நீங்க அதை விரும்பணும். அபிஷேகம் என்னை நடத்தட்டும்னு ஜெபம் பண்ணணும். அபிஷேகம் குடும்பத்தை நடத்தட்டும். அபிஷேகம் பிள்ளைகளை உணர்த்தட்டும். அபிஷேகம் இருதயத்துல பேசட்டும். ஜெபம் பண்ணும்போது அங்க இருக்க எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் படிப்படியா சரி பண்ணிட்டே இருப்பாரு. நம்ம நல்ல லைஃப்ல அதான் பார்க்கலாம். ஆமென், ஆமென். கடைசியா இந்த தாவீது விசேஷித்த கிருபைகள் எப்படி பெற்றுக்கொண்டாருன்னு சொன்னா, அவர் சொல்றாரு, எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இனி வரக்கூடிய சந்ததிக்கு உமது வல்லமே நான் வெளிப்படுத்தணும். முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடாம நடத்துங்கன்னு சொல்லி இன்னும் அட்வான்ஸா ஜெபம் பண்ணாரு. அட்வான்ஸா ஜெபம் பண்ணாரு. கர்த்தர் அவரை நல்ல ஆச்சரியமா பயன்படுத்தினார். ஆமென், ஆமென். நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆமென். நல்லா கை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் குறைச்சிடக்கூடாது. இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்தோத்திரம் சொல்லுறது, ஆமேன் சொல்லுறது, அல்லேலூயா சொல்லுறதெல்லாம் குறைஞ்சிட்டு அதை குறைய விட்டுறக்கூடாது. தட்டி எழுப்பணும். அதை ஆமேன்னு சொன்னா பெரிய விடுதலை கிடைக்கும். ஸ்தோத்திரம் சொன்னா கிருபைகள் பெருகும். எல்லாருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபைகள் பெருகிறோம். கிருபைனா என்ன? எது முக்கியமா இருக்கணுமோ அது இல்லாம இருந்தாலும் வண்டி போடும். அதான் தேவ கிருபை. ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம்.